எல்லா அமேசிங்கான லேடிஸுக்கும் ஹாப்பி விமன்ஸ் டே. விமன்ஸ் டே அப்படின்றது இந்த ஒரு நாள் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் பாருங்க, அது மட்டும் கிடையாது. இந்த வருஷத்தில் வர 365 டேஸும் நமக்கான நாள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா விமனுக்கும் கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு 6 திங்ஸை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். எல்லா பெண்களுக்கும் வெறும் ஹேண்ட்பேக், ஜுவல்லரி இல்லை ட்ரெண்டிங்கான கிளாத்ஸு இதுதான் கண்டிப்பாக தேவை அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. நம்மளுடைய ட்ரூ எம்பவர்மெண்ட் அப்படின்றது, உண்மையான நமக்கு என்ன தேவை அப்படின்றது இந்த 6 திங்ஸில் இருக்குது. அது நம்ம என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். இது நம்பர் 1 அண்ட் இதுதான் ரொம்பவே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது நம்ம சொந்த காசில் நம்ம போய் ஷாப்பிங் போயிட்டு ஜாலியாக வெளியில் சுற்றுறது மட்டும் இல்லை. நம்ம யார்கிட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்காமல் ஒர்க்குக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன பிஸ்னஸ்ஸை ஃப்ரீலான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளுடைய சொந்த காசை கையில் இருக்கும் போது நமக்கு வர ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே தனி. அது நமக்கு ஒரு நல்ல பவர் கொடுக்கும். எந்த ஒரு டெசிஷனையும் நம்ம கிளாரிட்டியோட எடுக்கிறதுக்கான சக்தியும் அது நமக்கு கொடுக்கும். ஸோ எல்லா பெண்களுக்கும் ஒரு வீட்டில் சின்னதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி நமக்கான தேவைக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம இண்டிபெண்ட்டாக இருந்து தான் ஆகணும். செகண்ட், எ சாலிட் சப்போர்ட் சிஸ்டம். நம்ம எல்லாருமே சூப்பர் விமன் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நமக்குன்னு ஒரு டீம் கண்டிப்பாக வேணும். நமக்குன்னு நிறைய நாள் டவுன் ஆகலாம். நமக்கு சம் டேஸ் நமக்கான நாள் நமக்கு தேவைப்படும். நமக்குள்ளே என்றைக்குமே எல்லாத்தையுமே நம்மளே வச்சுக்க முடியாது. ஸோ நம்பி ஷேர் பண்ணுறதுக்கு நமக்கான சில நண்பர்களோ இல்லை நமக்கான ஒரு நல்ல ஃபேமிலியோ கண்டிப்பாக வேணும். ரொம்ப எல்லாத்தையுமே நம்ம மனசில் வச்சு பூட்டி உட்காந்துட்டு இருக்க முடியாது. அதை நம்ம ஷேர் பண்ணணும். நம்மளுடைய நேரத்தை கொஞ்சமாவது நமக்கு பிடிச்சவங்களோட செலவு பண்ணுறதுக்கு நமக்கு சில நண்பர்கள், சில பீப்புள் நமக்கு தேவை. லைஃப்பில் லோவாக ஃபீல் பண்ணுறப்ப உங்களை தூக்கி விட ஒரு சர்க்கிள் வேணும். டாக்ஸிக் பீப்புளை அவாய்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் வைப்ஸ் தர மக்களை சேர்த்து வச்சுக்கோங்க. தேர்டு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, த பவர் டு சே நோ. நம்ம என்ன நினைப்போம்னா, யாராவது நம்மளை தப்பாக நினச்சிட போகிறாங்க, அவங்க கேட்குறத நம்ம பண்ணிடுவோம் அப்படின்றதுனாலேயே பீப்புள் ப்ளீஸிங் பிஹேவியர் நமக்குள்ளே நம்மளும் அறியாமையே வந்துடும். நம்ம செஞ்சிடலாமே, இவங்கக்கிட்ட நம்ம எப்படி நோ சொல்கிறது, ஐயோ பாஸ் கிட்ட நம்ம நோ சொன்னால் நமக்கு ஏதாவது தப்பாக நடந்துடும், பேக் ஃபயர் ஆகும் அப்படின்ட்டு நிறைய பிரச்சனைகளை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு யாருக்குமே நோ சொல்லாமல் நமக்கு என்னென்ன கேட்குறாங்களோ அது எல்லாம் நம்ம செஞ்சிட்டே இருப்போம். ஆனால் ஃபைனலாக எக்ஸாஸ்ட் ஆக போகிறது நம்ம தானே. நமக்குன்னு ஒரு பவுண்ட்ரிஸ் கரெக்டாக செட் பண்ணணும். அது ரூடு கிடையாது, அது நமக்கான ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட். நம்மளோட டைம், நம்மளோட எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ண கற்றுக்கோங்க. ஃபோர்த்து, நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் அண்ட் செல்ஃப் லவ். நம்ம மற்றவங்களை நேசிக்கிற அளவுக்கு நம்மளையே நேசிக்கிறது இல்லை. எல்லாருமே இண்டிவிஜுவல் பர்சன். நம்மளை மாதிரி மற்றவங்க கிடையாது. அதே மாதிரி நம்ம ஒரு யூனிக்கான பர்சன் தான். ஸோ கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு பெருமையாக பாருங்கள், பெருமையாக பேசுங்க. ஐ ஆம் எனஃப், ஐ ஆம் கான்ஃபிடென்ட். உங்கள் கான்ஃபிடென்ஸ் தான் உங்கள் பிக்கெஸ்ட் ஆர்னமெண்ட். இந்த உலகம் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணோன்றத நம்ம தான் தீர்மானிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நாம் தான் குவீன். அந்த மாதிரி நம்ம குவீனாக நம்ம செலிப்ரேட் பண்ணி நம்மளை நாமே கான்ஃபிடென்ட்டோட செல்ஃப் லவ்வோட ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட், லைஃப் லாங் லேர்னிங் மைண்ட் செட். இந்த நாட்கள் தினமும் நமக்கு ஏதாவது ஒரு புதுசான விஷயத்த சொல்லித்தரும். அதுக்கப்புறம் டெக்னாலஜின்னு மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் இப்போ நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ டெய்லி ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நாமே யங்காக ஃபீல் பண்ணுவோம். க்யூரியாசிட்டி தான் நம்மளை எப்போவும் யங்காக வச்சுக்கும். நாலேஜ் இஸ் த ஒன்லி திங் தட் நோ ஒன் கேன் டேக் அவே ஃப்ரம் யூ.
நம்ம கிட்டேருந்து யார் எது வேணால் எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் நம்மளோட நாலேஜை எங்கேயுமே எடுத்துகிட்டு போக முடியாது. அது நமக்கான ஒரு பெரிய பெரிய சொத்து. ஸோ அதை வளர்த்துக்க ட்ரை பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் புதிய விஷயங்கள் ஒரு நாளும் நம்ம கற்றுக்க பார்ப்போம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த், அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் 1/2 hour இல்லை 1 hour நம்ம அலாட் பண்ணிவிட்டு அந்த டைம் ஃபுல்லாக நமக்கான ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு செலவு பண்ணுவோம். லைக் சில பேருக்கு எக்ஸசைஸ் பண்ண பிடிக்கும், சில பேர் ஜிம் போவாங்க, சில பேர் வீட்லேயே மெடிடேஷன் அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். நிறைய ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் நம்ம பண்ணலாம். மெயினாக மென்டல் ஹெல்த்துக்கு நமக்கு பிடிச்ச விஷயங்கள் லைக் ட்ராயிங், கலரிங், பாட்டு பாடுறது, இந்த மாதிரி ஒருத்தருக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரி நமக்கான மீ டைம் அப்படின்றது ரொம்பவே அவசியமானது. அப்போ தான் நம்மளால் ரீசெட் பண்ணிவிட்டு உடனே ரீஜெனுவேட் ஆக முடியும். ஸோ இந்த 6 பாயிண்ட்ஸும் எல்லா பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேவையானது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த பாயிண்ட் முக்கியமாக பட்டுதோ இல்லை வேறு ஏதாவது பாயிண்ட் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்ற பெண்களும் பார்த்து அதை தெரிஞ்சுப்பாங்க.